நீ வாங்கி கொடு. இதெல்லாம் சிங்கங்களோட சாமர்த்தியம், திருநங்கையோட சாமர்த்தியம் இல்ல. பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டதுல பணம் மரத்துல காய்க்கிறது இல்லன்னு, அதை சம்பாதிக்க உழைக்கணும். மாமா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இந்த வீட்ல எதுவா இருந்தாலும் அருணோடது தானே. இது நீ முடிவு பண்ணுவியா? இல்ல, நான் முடிவு பண்ணுவேன். இதெல்லாம் எங்களோடது. அருண்டு கூட இது இருக்கலாம், ஆனா இவன் தத்தெடுத்த இந்த குழந்தையோடது இல்ல. இதுல உங்களோட பணம் தான் இருக்குல்ல அர்ஜுன் தாஸ்? எனக்கு உங்களோட பணம் தேவையில்லை. சபாஷ். அப்புறம் பிரீத்தி, நீங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருங்க. எப்படின்னா என் குழந்தைக்கு பொம்மையை வாங்கிட்டு வரேன்னு. இவங்க பேசுறது பெருசா எடுத்துக்காதீங்க. அவங்க எப்பவுமே இப்படிதான். இவங்களெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ எனக்கு ஒரு வேலை செய்றியா ப்ளீஸ்? என்னோட ரூம்க்கு போய் என் போன் எடுத்துட்டு வாங்க. அத்தை, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. போன்ல யார்கிட்ட பேச போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியா? நான் யார்கிட்ட என்ன பேச போறேன்? நீங்க மாமாவுக்கு போன் பண்ணி அவர்கிட்ட கேட்க போறீங்க. என்னங்க, எங்க இருக்கீங்க, எப்ப வர போறீங்க, அப்படிதானே கேட்க போறீங்க. சொல்லுங்க. என் கம்சன் மாமா கோவப்பட்டு எங்க போனாருன்னு நானே கேட்டு உங்ககிட்ட சொல்லுறேன். வணக்கங்க. கௌசல்யா மேடம், நீங்க இங்க என்ன விஷயமா வந்தீங்க? நீங்க பொய் சொல்லி இந்த குழந்தைய அனாத ஆசிரமத்துல இருந்து தத்தெடுத்துட்டு வந்திருக்கீங்க. நாங்க இந்த குழந்தைய திரும்பி வாங்கிட்டு போறதுக்காக வந்திருக்கோம். அருண், நீயா இங்க? வாட் a சர்ப்ரைஸ். ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் நீ இங்க வந்திருக்க? இதனப்பா இத்தனை பொம்மை வாங்கிட்டு போய் என்ன பண்ண போற நீ? நான் உங்ககிட்ட இதை பத்திலாம் அப்புறமா பொறுமையா சொல்றேன். இப்ப வீட்டுல எனக்காகவும் இந்த பொம்மைகளுக்காகவும் ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? அர்ஜென்ட்டா கிளம்பணுமா? அப்ப நீ கிளம்பு, நம்ம அப்புறம் பாப்போம். ஓகே, பை. என்னோட ஜூனியர் அருண், இந்த பொம்மையெல்லாம் பார்த்து நீ கண்டிப்பா சந்தோஷப்படுன்னு எனக்கு தெரியும். உன்னை பார்த்தா என் சௌமியா சந்தோஷப்படுவா, சௌமியா சந்தோஷப்பட்டா நான் சந்தோஷப்படுவேன். இது பொம்மை இல்ல, சந்தோஷம். என் குடும்பத்தோட சந்தோஷம், என் சின்ன குடும்பத்தோட சந்தோஷம். இதை நான் எப்பவும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன சொல்றீங்க? என் குழந்தைய நீங்க எப்படி திருப்பி எடுத்துட்டு போவீங்க? இல்லங்க, என்னால என் குழந்தைய கொடுக்க முடியாது. பாருங்க மேடம், இந்த குழந்தை இனிமே இங்க இருக்க முடியாது. இதை நீங்க எங்கிட்ட திருப்பி கொடுத்துதான் ஆகணும். நான் முதல்ல அருண் கிட்ட பேசிக்கிறேன். புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க மேம். என்ன என் டியூட்டியை செய்ய விடுங்க. குடுங்க குழந்தைய. குடுங்க ப்ளீஸ். குழந்தை விட்டு தள்ளி போங்க, நான் கொடுக்க முடியாது. மேடம், இது என்னோட டியூட்டி. கௌசல்யா, நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. குழந்தைய கொடுங்க. நீங்க தான குழந்தைய கொடுத்தீங்க. ஆதித்யாவை எங்கேயும் கூட்டிட்டு போக கூடாது. சிண்டு, அங்க போகாத. போனு கொடு. எங்கேயும் போக கூடாது. ஆதித்யாவை எங்கேயும் போக விட மாட்டேன். நான் சொன்னது மட்டும் செய். என் கூட வா. என்ன பேசுறீங்க எல்லாரும்? நீங்க எல்லாரும் தானே என்கிட்ட இந்த குழந்தையை கொடுத்தீங்க. ஆனா இப்ப வந்து என்ன ஆச்சு உங்களுக்கு? பாருங்க மேடம், நான் சொல்றதை கவனமா கேளுங்க. நாங்க ஆம்பளை இல்லனா பொம்பளைக்கு தான் குழந்தையை கொடுப்போம், திருநங்கைக்கு இல்ல. நீங்க திருநங்கைங்கிற விஷயத்தை என்கிட்ட ஏன் மறைச்சீங்க?
நான் என் குழந்தைக்கு ஒரு தாய் மாதிரி எல்லா அன்பையும் கொடுப்பேன். நான் இவனை என் குழந்தையாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்னால என் குழந்தைய விட்டு நிச்சயமா பிரிஞ்சிருக்க முடியாது. அது குழந்தை, அதுக்கு எப்படி தெரியும்? அப்புறம் எப்படி பால் கொடுப்பீங்க? பாட்டில்லையா? இங்க பாருங்க, இந்த குழந்தை என்கிட்ட கொடுத்துருங்க, இல்லன்னா கட்டாயப்படுத்தி வாங்க வேண்டியிருக்கும். கொடுங்க இல்ல. கொடுங்க. நான் இவனை என் குழந்தையா ஏத்துக்கிட்டேன். ஏத்துக்கிட்டதெல்லாம் என்ன ஆகும்? உங்களால இந்த குழந்தைக்கு ஒரு தாயா இருக்க முடியுமா? ஒரு தாய் தான் குழந்தைய எப்படி வளர்ப்பாங்கங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஒரு தாயா இருக்கணும்னா பொம்பளையா இருக்க வேண்டியது அவசியம். குழந்தைய கொடுங்க. இங்க கொடுங்க பாருங்க, ப்ளீஸ். என் குழந்தைய கொடுக்க முடியாது. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. என்ன பண்றது? போதும் சௌமியா, உன்னோட அருண் வந்துகிட்டு இருக்க. இன்னும் கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு. ஆதித்யா, தயவு செஞ்சு என் குழந்தைய கொடுத்துருங்க. அவங்க குழந்தைய கூட்டிட்டு போயிட்டாங்க. இல்ல, ஆதித்யா திரும்ப வந்துட்டான். ஆதித்யா, சௌமியா பாத்தியா, நம்மளோட ஜூனியர் அருணுக்காக நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. எங்க அவன்? எனக்கு நீங்க நம்ம குழந்தைய திருப்பி கூட்டிட்டு வாங்க. எங்க அவன்? எனக்கு வேணும். என்னாச்சு சௌமியா, நீ எதுக்காக அழற? அருண், 4 பேர் வந்து நம்ம குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. யார் எடுத்துட்டு போனாங்க? உங்க எல்லாரும் தானே கேக்குற, யார் குழந்தை எடுத்துட்டு போனாங்க?